ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வெள்ளரி பழ ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்மா இன்றைக்கி தான் வந்திருக்காங்க ஊர்லேருந்து. ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே கோயம்புத்தூர்லாம் அவ்வளோக்கா கிடைக்கல. திண்டுக்கல்ல மோஸ்ட்லி நிறைய கிடைக்கும். ஸோ சீசன் முடிய போதே இந்த தடவை வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வெள்ளரி பழம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மேலே தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்லாம், ஜூஸும் போட்டு சாப்பிட்லாம். பழம் எப்படி பார்த்து வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வெடிப்பு வந்திருக்கும். அப்போனா நல்லா பழுத்திருக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு மேலே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பீஸாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டேஸ்ட்டுக்கு வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஜூஸுக்கு. இன்றைக்கி நான் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் இதில் மில்க்கு கூட ஆட் பண்ணிக்குவாங்க. மில்க்கு பிடிக்கிறவங்க மில்க் ஆட் பண்ணிக்குவாங்க. எனக்கு பிடிக்காதனால நான் மில்க் ஆட் பண்ணலை. தண்ணி சத்து ரொம்ப நிறைந்துள்ளதுனால தண்ணி தாகம் அவ்வளோக்கா இருக்கவே இருக்காது. யார் வேணாலுமே குடிக்கலாம். ஸோ அதனால் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுகர் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக தேன் கூட ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த சம்மர் ஹாலிடேக்கு ஜூஸு, மில்க் ஷேக்ஸு, ஸ்நாக்ஸு, வெரைட்டி லஞ்ச் பாக்ஸஸ், இந்த சீசனில் இருக்க மாங்காய் வச்சு பச்சடி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.